ஹாய் எவ்ரிவன், பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தருக்காக உண்மையா நிற்கும் போது எனக்கு அவர் தான் எனக்கு எல்லாமே, நான் அவரை தான் முன்னாடி வச்சு நடப்பேன், நான் அவரோட வழியில தான் நடப்பேன், நான் என்ன அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? ஈவன் நம்ம அதனால உபத்திரவப்படுவோம், நிறைய பேர் நம்மளை தூஷிப்பாங்க, தள்ளி விடுவாங்க, நிறைய பேர் நிறைய உபத்திரவங்கள் நம்மளுக்கு நடக்கும் ஆண்டவருக்காக நம்ம உண்மையா இருக்கும்போது. ஆனா அதெல்லாம் தாண்டி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவருக்காக நம்ம நிற்கும் போது என்ன செய்வார் தெரியுங்களா? அப்படி நம்ம வேதத்துல ஒரு 3 பேர் நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அவங்க இப்படி நிற்கும் போது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில என்ன செஞ்சார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதேதான் நம்ம அவருக்காக நிற்கும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் அதை செய்வார். சோ வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் அப்படின்னு இருக்கு. இந்த ராஜா என்ன பண்றாரு? அவங்க 3 பேரையும் பாபிலோன் தேசத்துல உயர்த்தினாரு அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இந்த 3 பேரை அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அழிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த 3 பேர் இல்லாம போகணும்னு நினைச்சாங்க. இந்த 3 பேர் எப்படின்னா தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனாலும் அவங்க கர்த்தருக்காக நின்று அவங்க எனக்கு தேவன் என்னை விடுவிக்காம போனாலும் ஆண்டவருக்காக தான் நிற்கும் போது கர்த்தர் கடைசியா என்ன பண்ணியிருந்தாரு? அந்த பாபிலோன் தேசத்திலே அவங்க 3 பேர் அவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினாரு. அது யாரோட கையால பாத்தீங்க அப்படின்னா ராஜாவே அவங்கள சொல்லி என்ன பண்றாரு? அந்த தேசத்துல அவங்கள உயர்த்துறாரு. ஆண்டவருக்காக நின்னாங்க. அவங்களோட என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஆண்டவருக்காக நிற்கும் போது அவங்க எரிகிற அக்னி சோலை இன்னும் அதிகமா பற்ற வச்சு அதுல போட்டாங்க. ஸோ அப்பயும் அவங்க பரவாயில்லன்ட்டு அவங்க அதுலயும் இது பண்ணி கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கூட தேவன் நின்று அவங்கள கருகாதபடி, அவங்க வெந்து போகாதபடிக்கு தேவன் அவங்கள பாதுகாத்தார். ஸோ அப்ப நம்மளும் ஆண்டவருக்காக நிற்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஒருவேளை நம்மள போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நிறைய இருக்கும், ஆனாலும் தேவனுக்காக நிற்பம்பா, அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளையும் யாரெல்லாம் நம்மள இது பண்ணாங்களோ, வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் நம்மள தள்ளி விட்டாங்களோ, தூஷித்தாங்களோ, அவங்க மத்தியில தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நம்மள உயர்த்துகிறவரா இருக்கிறார். இத பாத்தீங்க அப்படின்னா அந்த நெபுகாத்நேசரா இருக்கிற ராஜாவே 28வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இந்த 28வது வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வாசிச்சு தியானிச்சு உங்ககிட்ட கர்த்தர் என்ன பேசினாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ அதை நீங்க 28வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க எதுலாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? 30வது வசனத்துல நெபுகாத்நேச்சரே அவங்கள என்ன பண்றாரு? அந்த தேசத்துல உயர்த்தினாரு நம்ம பார்க்கணும். அவங்க எதுலாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு 28வது வசனத்தை நீங்க தியானிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.